வெங்காயம் நல்லா வெந்ததப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு பிரட்டி விட்டுக்கலாம். உப்பு போட்டதப்புறம் மல்லித்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து கறி மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துணும். மிளகாத்தூள் போட்டதப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். நல்லா வெந்ததப்புறம் தேங்காய் ஒரு மூடி அரைச்சி ஊற்றிக்கலாம். அரைச்சி ஊற்றின தேங்காவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடலையும் நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். கெட்டியாக வந்ததப்புறம் பாத்திரத்தை இறக்கி வச்சுருங்க. இந்த குழம்ப நீங்கள் தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், பண்ணலன்னா விட்டுருங்க.